கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். அரங்கம், அந்தரங்கம், அங்கம், என்ன சொன்ன வேறுபாடா? இந்த சிறு குறிப்பு வரைக அப்படின்ட்டு தாஜ்மஹால் எதனா கஜுராஹோ கோயில் இது ஒரு 4 போட்டு என்ன பண்ணோன்னா, இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சிறு குறிப்பாக என்ன பண்ணேன், இந்த மாதிரி சிறு. அங்கம்னா உடம்பு, அங்கம்னா உடம்பு, அரங்கம்னாக்கா மேடை. அங்கம்னா உடம்பு, அரங்கம்னா மேடை. அந்தரங்கம்னா உடம்புக்குள்ளே ஒளிஞ்சு நிற்கிற ஒன்று, உடம்புக்குள்ளே உள்ள மனம் இருக்குது இல்லை, அது அந்தரங்கம். அந்தரங்கம் யாவும் அந்தரங்கன் அறிவான் அதுதான் வைகுந்தமே. அப்போ உள்ளே ஒளிஞ்சிருந்தால் அது பேர் என்ன, அந்தரங்கம். வெளிப்படையாக இருந்தால் அது அரங்கம். அரங்கேறி நடமாடும் மங்கை மேடையில், இப்போ பொது வழியில் பேசியிருந்தால் அது பேர் என்ன, அரங்கம். இது ரெண்டும் செய்கிறது ஒரு அங்கம். மேடையில் நீ அங்கம் வைக்கலாம், இல்லை அந்தரங்கத்தில் நீ என்ன பண்ணலாம். அங்கம்னா உறுப்பினர், அங்கம்னா அங்கத்தினர் அப்படிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. குடும்ப அங்கத்தினர் அப்படிலாம். அங்கம்னா உறுப்பினர், உடம்பு, இதெல்லாம். அரங்கம்னாக்கா கூட்டம், ஒரு கூட்டம். மேடை பேசுறதுக்கோ இல்லை இது சத்சங்கம் வச்சுக்கிறீங்க, இது மாதிரி இருந்தால் இப்போ மேடை போட்டு உட்காந்துக்கிறேன், அரங்கத்தில் உட்காந்துன்னுக்குறோம், இது ஒரு அரங்கம். அந்தரங்கம்னா உள்ளுக்குள்ளே இங்கே உட்காந்துனே உள்ளே ஏதோ ஒன்று கதை போயின்னு இருக்கோம். போய் இந்த ரூஸ்கிட்ட வந்து உட்காந்துக்கிறான், அவன் பாட்டு என்னவோ பேசினுக்கிறான், எதை சொன்னாலும் வேற ஒன்றா சொல்லினுக்கிறான். என்னத்தை செய்யுது நம்ம இல்லை, தலையேற்றி இதெல்லாம் தலை விதி. நம்ம என்ன பண்ணுங்கண்ணா, குடும்பம்னா பிரச்சனைன்னோம், இது மாதிரி கடவுள் பண்ணினாக்கா நம்ம எவ்வளோ நிம்மதியாக இருந்தோம், எல்லாம் கடவுள்ன்ட்டான், என்னத்தை பண்ணுறது. ஆமாம், இப்போ கடவுள் மேலே பழிய போட்டு ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா விட மாட்டேன்றான், நிம்மதியெல்லாம் போயிடுச்சு. இதான் மனுஷ பையன் பண்ண தப்புன்னு நினச்சாக்கா, தப்பு கூட கடவுளுக்கு தான் சொந்தம்ட்டான், நம்ம என்னத்தை செய்யுது. உள்ளோம் வந்துடுறாங்க என்ன பண்ணி இப்போ ஒரு ஃபைட்டு கும்பு பாக்ஸிங்லாம் பண்ணின்னு இருக்கோம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, வந்துட்டு கொண்டாந்து இருந்துட்டு போயிடலாம், எது வந்தாலும் என்ன பண்ணலாம். நம்ம காதல் கேட்டு நம்மளை காதலி பாரு பார்த்தா அந்த வேறு என்ன கதையை சொல்லிட்டு அல்மா பெங்களூரில் வந்து அனிதா கூட சும்மா போய் பேசிட்டு வந்துட்டான்ட்டான். பரவாயில்ல, ஆனாலும் என்ன பண்ணிட்டான், அல்மா காதல்னா அழகாக இருக்கணும்னு சொல்கிறான், இது பண்ணோம் அதை பண்ணோன்றான். ஆமாம் தானே, இதெல்லாம் எங்கே நடக்குது, அந்தரங்கத்தில். ஸோ அங்கம், அரங்கம், அந்தரங்கம். உங்கள் அந்தரங்கங்களை யார் அறிவார், கடவுள் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அரங்கத்துக்கு வந்தால் தான் கத்திரிக்காய் முத்துனா கடத்திற்கு வரும்னு சொல்லுவாங்க. முத்தலைன்னா இல்லை அங்கேயே போயிடுச்சுன்னா சில பேர் முத்திச்சுன்னு விட்டுருவாங்க. இப்போ என் பொன்னாடி கத்திரிக்காய் போனால் விட்டு வந்துடுறேன், என்ன அப்படின்னு கேட்டால் முத்திச்சிங்க, நீ முத்துனா எடுத்துன்னு வரணும், விதைக்கு உனக்கு ஒரு நாள் போகிறதா என்ன ஆகிட்டா, வெண்டைக்காய் முத்திச்சு, வெண்டைக்காய் முட்டினா எடுத்துகிட்டு விதையை மட்டும் எடுத்து கூட குழம்புல போட்டுக்கலாம். எதுக்கு, வசதி பொத்து இருக்குது, அப்படி தானே. அப்போ அரங்கத்துக்கு எல்லா பொருள் வருமானாலும் சொல்ல முடியாது, அந்தரங்கத்தெல்லாம் சரியாக வச்சுக்க முடியுமானாலும் சொல்ல முடியாது, அங்கத்தினர்கள்லாம் சரியானவர்கள்னும் சொல்ல முடியாது. ஆனால் அரங்கம் அந்தரங்கம்லாம் சும்மா தமாசா பேசினது தான். நம்ம இப்படி தான் எக்கன்னா எப்படின்னா போட்டோம், நம்ம எப்படிலாம் என்ன வேணால் நடக்கட்டும், நம்ம அங்கமாக இருக்கலாம், அரங்கமாக இருக்கலாம், அந்தரங்கமாக இருக்கலாம், எப்படி வச்சுக்கலாம், அங்கமும் சந்தோஷமாக வச்சுக்கலாம், அரங்கத்தையும் அந்தரங்கத்தையும். என்ன பிரச்சனை, யாருன்னா நம்மளுக்கு கேட்க போகுது. ஆமாம், கக்கா கழுவணும், கை கழுவல, என்ன பிரச்சனை சொன்னால் தானே தெரியும். நம்மளுக்கு விட்டுற வேண்டியது தானே டீலு. சொன்னதை நம்ம கக்கா போனேன், கழுவுனேன், தண்ணி இல்லை வந்துட்டேன், நம்ம கீழே பேப்பரில் துவச்சிட்டேன், கை பட்டுச்சு அதையும் துவச்சி வச்சுட்டுக்கிறேன், கூட்டு மோந்து பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. அந்தரங்கத்தை என்ன பண்ணக்கூடாது, நம்ம அரங்கத்துக்கு கொண்டு வரக்கூடாது. அரங்கத்துக்கு கொண்டா அவங்களை அங்கத்தினர்லேருந்து ஏற்றுருவாங்க. அந்தரங்கத்தை அரங்கத்துக்கு எத்தனை வரக்கூடியது எத்தனை வந்தீங்கன்னா உன்னை என்ன பண்ணுவாங்க, அங்கத்தினர்லேருந்தே விலக்கிடுவாங்க. அதனால் அந்தரங்கத்தில் எதுன்னு வந்தாலும் அரங்கத்துக்கு எத்தனை வராமல் அங்கத்தில் என்ன பண்ணுங்க இருங்க. அங்கத்தினராக இருக்கணும்னா அந்தரங்கத்தில் என்ன பண்ணக்கூடாது, எல்லாம் ஒத்துப்பாங்க. அங்கே பங்கமாயிடும். அதெல்லாம் அப்போ அப்படியே நிற்க வேண்டியது தான். நீ உறுப்பினர் கிடையாது, நீ குடும்ப உறுப்பினரே நீ கிடையாது. எங்கள் குடும்பத்தில் வேண்டாத ஒருத்தி ஓடணுவாங்க, இல்லை ஒருத்தன் வேணுவாங்க.
ஏன் நீங்கள் கண்டி உள்ள அங்கே உள்ள இருக்கிற அந்தரங்கத்தெல்லாம் நீங்கள் அழகாக்குறீங்க, நேர்மையால் நிரப்புறீங்க. இப்போ சொன்னீங்கல்ல, இப்போ உண்மை, அது நேர்மை. இது மாதிரி கடவுளில் முடியாமல் போயிடுச்சு, அதனால் என்ன பண்ண முடியாது, எனக்கு கொடுக்க முடியாது, சுத்தமாக இல்லைன்னு சொல்லலாம் தானே, ஒத்துப்பீங்க. அசிங்கபட்சம் தான் சொல்லுவீங்க. தண்ணி இல்லாத அவன் தப்பா? தண்ணி தான் என்ன பண்ணியிருப்பான், அவன் கழுவிருப்பான். அண்ணன் சொல்ல வரான், தண்ணி இல்லைன்னு சொல்ல வரான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அண்ணன் பாவம் தானே. ஒருத்தர் எண்ணெயை தேய்க்க முடியும், தலையில் எண்ணெய் தேய்க்கலை, என்ன சொல்ல வரான்? எண்ணெய் இல்லைன்னு சொல்ல வரான். ஆனால் எண்ணெய் கூட தேய்க்காதவன்னு சொல்கிறீங்க. ஒரு கிழிஞ்ச சட்டை ஒருத்தன் போட்டுனுங்கிறான், என்ன சொல்ல வரான்? புது சட்டை போடுறதுக்கு தகுதி இல்லாமங்கிறான்னு சொல்ல வரான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? நான் அப்படிலாம் பார்க்க மாட்டேன். என்னுடைய அந்தரங்கம் ரொம்ப அழகானது, அந்தரங்கம் அழகானது எனக்கு. நான் கடவுள்கிட்ட நைஸாக சொல்லுவேன். என்னால் முடியும்னா ஒரு சட்டை, அது கூட ரகசியமாக தான். இல்லைன்னா அவனை சட்டை வாங்க வைக்கிறதுக்கு என்ன ஒரு ஐடியா, கிஞ்சி போட்டு சட்டை போட்டுக்கிறே உனக்கு அறிவுக்கு தான் மானம் கேட்டவனே என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்காக வாங்கி திட்டில் மாட்டிப்பான். போய் எங்கன்னா திருடினா போடாண்டா போகிறம்போக்கு அப்படின்னா என்ன பண்ணுவான் அவன்? நல்லா இருப்பானா, நல்லா இருக்க மாட்டேண்ணா, நல்லா வேலை செஞ்சு புழைக்கிறது விட்டு மூஞ்சி வச்சு படா அப்படின்னு என்ன பண்ணுவான்? அப்படியே இறக்கப்படுற மாதிரி சொம்மனை நடிக்கிறது, அப்படியே பால் வடி அப்படியே சொம்மனா தமாசு. ஒருமை ஏழ்மை என்ன பண்ணக்கூடாது, ஒத்துக்கூடாது. ஒருத்தன் ஆரோக்கியமாக நல்லா இல்லைன்னா என்ன பண்ண, அவனை ஆரோக்கியமாக ஆக்கிறதுக்கு வழியை தேடணும். இப்போ கை கழுவுல போனோன்னா அது பார்த்து கூச்சப்படுறதுக்கு இல்லை. அது புரியுதா? என் அந்தரங்க எப்படி இதுன்ட்டு இப்படி சொன்னால் நான் என்ன நினைப்பேன்னு நினைக்கிறீங்க? அங்கே நிறைய பேர் எப்படி நினைப்பீங்கன்னா, இல்லை அசிங்கம் பிடிச்சவன்னு நினைப்பீங்க. ஒருத்தர் ஏழ்மையாகிறாங்கயா, புரியல வாழ்க்கை அவங்களுக்கு, புரியல, திமிர் பிடிச்சிட்டு அலையிறாங்க. அதனால தான் அவங்க எப்படிங்கிறாங்க, ஏழையாகிறாங்க. ஒருத்தர் வசதியாக வாழ தெரில, நிறைய சொத்து பத்தெல்லாம் வச்சுன்னு ஸ்விம்மிங் பூல் வச்சு வீடு கட்ட தெரில. ஆமாம், 150 சவரம் 200 சவரம் லாக்கரில் வச்சுட்டு வாடகை ஊட்டிட்டு செத்து போகிறான் சனியை. பெட்டியில் வச்சுக்கிறான் அந்த தங்கத்தை, அது அவங்க தான் இருக்குது. அவங்க புள்ள வந்து அதுவும் பட்டில் வச்சுன்னு அவனும் வாடகை சம்பாதிச்சுக்கிறான். சொந்த வீட்டில் வாழறதுக்கு வக்கு இல்லாமல் ஒருத்தன் சாவறான்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அவனெலாம் பாராட்டுறது, சார் நம்ம சமூகத்தில் அப்படி தான் வசதியாக இருந்தோம், பொண்ணு கொடுக்கும்போது என்ன பண்ணா இடம் போட்டு கொடுக்கணும். அவன் பொண்ணு எதுவுமே என்ன பண்ணுறோம், அதை லாக்கரில் வச்சிடணும். திரும்ப என்ன பண்ண அது எதுவுமே ஒன்று பேர் மாறினுக்கணும். ஆனால் அது எங்கே தான் இருக்குண்ணா, அதை நகைக்கா அறிவு வந்து எப்போனா திட்டு சேனா தான் ஆச்சு. எப்போ பார்த்தாலும் என்னை புட்டி வச்சுக்கிறீங்க, என்ன பண்ணுக்கிட்டீங்க யார் சொல்லணா? நகையை வாங்கி வச்சுட்டு கண்ணாடி வெளியில் போட்டு சுற்றுறது. ஆமாம், இன்னும் ஒரு நகை வாங்கி கொடுன்னு வர கேட்குறது. அப்போ பார்த்து பக்கணும், ஐயோ கடவுளே, இந்த நகைக்கு இந்த அவமானம் இல்லை. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? பயன்படாத ஒரு பொருள் நேற்றுக்க வேஸ்ட்டு. நிறைய பேர் வேஸ்ட்டாக தான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த நாங்கள்லாம் எப்படி இதுன்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசில யோகிய நாடு, உன்னை நீ கொண்டாடு, கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.